வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நாள்தோறு சிந்தனையாக ஆகஸ்ட் 21 உலக தத்துவ ரகசியம் என்ற தலைப்பில சிந்திக்க இருக்கிறோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக தத்துவ ரகசியத்தை பற்றி நமக்கு எளிய முறையில விளக்கி இருக்காங்க. விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை என்று சொல்வார்கள். இந்த தத்துவங்களை புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் மகான்கள், சித்தர்கள், யோகிகள், சித்தர்கள் போன்று. அந்த வகையில தத்துவ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ இயக்கங்கள் நடக்குது. ஒரு இயக்கம் நடைபெறுதுன்னா அங்கிருந்து அலை ஏற்படும். அந்த அலையானது இடத்திற்கேற்ற மாதிரி அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று பஞ்சத்தன்மாத்திரை மாறி அதை உணரக்கூடிய மனித மனங்களில் மனமாக இயங்குகின்றது. இந்த மனதை பற்றி தான் தத்துவ ரகசியம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த மனமானது ஒரு நிலையானது அல்ல, அலையானது, அலை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காரணம் மனதால் மட்டும்தான் இந்த உலக தத்துவ ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும், வேறு எதனாலும் முடியாது. உதாரணத்திற்கு ஆற்றை குறிப்பிடுகிறார்கள் மகரிஷி. நம்ம ஒரு ஆற்றை பார்க்கிறோம், அந்த ஆறானது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். நம்ம ரிஷிகேஷ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று நீரானது கண்கொள்ளா காட்சி. நம்ம ஒரு இடத்துல நின்று ரசிக்கும் போது நம்ம கடந்து அந்த ஆற்று தண்ணீரானது செல்லும். ஒரு நிமிடம் நின்று பார்த்த பிறகு நம்ம முன்பு பார்த்த தண்ணீர் அங்கே கிடையாது, வேற தண்ணீர் தான் அது வந்து கொண்டு இருக்கும். அதுபோலதான் இந்த மனித மனமானது ஒவ்வொரு நிமிடமும் அலை போல எண்ணங்கள், பல்வேறு எண்ணங்கள் மனதில் உற்பத்தியாகி சென்று கொண்டு இருக்கிறது. ஆனா நம்ம அந்த ஆற்றை பாடும்போது தொடர்ந்து அந்த ஆறு இருப்பதாக நினைக்கிறோம். இந்த மனித மனம் அல்லது உயிரினங்களின் மனம் என்ற ஒரு இயக்கம், உயிரினுடைய ஆற்றல் தொடர்ந்து இயங்கும் போது அந்த அலை கொண்டே இருக்கிறது என்கிறார் மகரிஷி. எந்த இடத்தில் மனதை செலுத்துகிறோமோ அதுல இந்த மனம் உணரக்கூடிய பதிவு ஏற்படுகின்றது. அது நிரந்தரமானது அல்ல, தொடர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கம். மனதை பற்றி மகிழ்ச்சி சொல்லும் போது நம்ம எல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம், மனம் பேசுவோம். மகிழ்ச்சி அவங்க இந்த 5 புலன்களால் பெறக்கூடிய அனுபவங்களை ஒப்பிட்டு கணித்தலையே மனம் என்கிறோம் என்று எளிய முறையில் விளக்கியிருக்கார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு மனிதன் மூலமாக இந்த 5 புலன்கள் மூலமாக பல்வேறு இன்பங்களை, துன்பங்களை பெறுகின்றோம். அது ஒப்பிட்டு கணிக்கிறோம் இல்லையா? நேத்திக்கு செய்தது நல்லா இருந்தது, இன்னைக்கு செய்யல, நல்லா இல்லைன்னு சொல்றோம். நேத்திக்கு மனம் அமைதியா இருந்தது, இன்னைக்கு மனம் அமைதி இல்லைன்னு சொல்றோம். நேற்று நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது, இன்றைக்கு அவ்வாறு இல்லைன்னு சொல்றோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம அன்றாடம் ஒப்பிட்டு கணிக்கிறோம். இதுதான் மனதினுடைய நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனதை நம்ம இதமா வைத்துக்கணும். அதான் மனிதன் சொல்லுவாங்க. மனம் அன்றாட வாழ்க்கையில ஒரே மாதிரி இருப்பதில்லை. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், பல்வேறு நிலையில சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பழகுகின்ற உறவினர்கள் அல்லது வேலை செய்யும் இடத்துல இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனமானது பல்வேறு நிலையில் இயங்குது. இதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நம்ம மனதை அந்த பேரின்ப நிலையில் வைத்துக் கொள்வதற்கு தான் நமக்கு மனவளக்கலை யோக பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மனவள கலைஞர்களாகிய நாம் அனைவரும் தத்துவ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்த மனவளக்கலை யோக பயிற்சிகளை சிறப்பாக செய்யணும். குறிப்பா இந்த மனதிற்கான பயிற்சி தியான பயிற்சிகள், 9 விதமான தியான பயிற்சிகளை நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகள் எல்லாம் படிப்படியா செய்யும் போது மனதிற்கு ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம், ஒரு மன நிறைவு இதெல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம வாழ்க்கைய சிறப்பா சந்தோஷமா இருக்கலாம். இந்த வகையில இந்த உலக தத்துவ ரகசியங்களை நமக்கு சிறப்பாக மனிதன் மூலமாக நாம் அறிந்து கொண்டு வாழ்க்கையில் நாம் சிறப்பாக வாழ முயல்வோம். வாழ்க வளமுடன்.